கருத்துரை பொருளுரை எல்லாத்தையும் சொல்றதுக்கு தகுதியானவர். அதனால நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுகவில் ஏற்பட்டுள்ளது மேக வெடிப்பா இல்லைன்னா வெறுமனே ஒரு அதிருப்தியே, உட்கட்சி அதிருப்தியா? இதை தான் நம்ம 5ஆம் தேதி பார்க்க ஏதோ ஒன்று நடக்குதுங்கிறீங்க. ஏதோ ஒன்று நடக்குது. பொதுவாக உட்கட்சி, எல்லா உட்கட்சியிலையும் அதிருப்தி இருக்கும், அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிருப்தியை பெரிதாக்குவது எப்போதுமே வெளியிலிருந்து தான். இப்போ வெளியிலிருந்து அதிருப்தியை பெரிதாக்கினால் யாருக்கு லாபம்? இது ஒரு கேள்வி. செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிருப்தி இருக்குன்னு ஏற்கனவே அவர் பலமுறை அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு பிறகு சமாதானப்படுத்தப்பட்டார். அதிமுக கூட்டங்களில் எல்லாம் கலந்து கொண்டார். இப்போது மீண்டும் 5ஆம் தேதி கெடு விதித்திருக்கிறார். அப்படி என்றால் வெளியிலிருந்து யார் இதை மீண்டும் உரம் போட்டு வளர்க்கிறார்கள்? அப்போ செங்கோட்டையன் வெளியில் வந்தால் யாருக்கு லாபம்? இந்த ஷார்ட்டாக சொல்லப்பட அதானே. 2 தரப்புக்கு லாபம் இருக்கு. ஒரு தரப்பு திமுக, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த தரப்பு தான். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாக அதிமுகவின் அதிருப்தி குரல்களை உள்ளே இழுப்பதற்கு முயற்சிப்பார்கள். ஆளுங்கட்சிக்கான லாபம் அது. ஆனால் பிஜேபிக்கு இதில் ஒரு லாபம் இருக்குங்க. அதிமுகவை பலவீனப்படுத்துவதாக நான் சொல்லலை. பிஜேபி, அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து சொல்வது கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்கு. அதை தொடர்ந்து எதிர்ப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி என்றால் அவரை நிர்பந்தப்படுத்துவதற்கு இந்த அதிருப்தி குரலை பெரிதாக்குவது பிஜேபிக்கு தானே லாபம். திமுகவுக்கு இயல்பான லாபம் இருக்குங்க. அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு வங்கியை பிளவுபடுத்துது. அது காலகாலமாக நம்ம பார்த்து வர்ற விஷயம். ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு இதில் ஒரு அனுகூலம் இருக்கு. போன தடவையுமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்த பிறகுதான் செங்கோட்டையன் அவர்களோட இந்த அதிருப்தி குரல் பெரிதாக வந்தது. இந்த முறையும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்த பிறகுதான் இப்போது பெரிதாக வருகிறது. இந்த சில மாதங்கள் அவர் அமைதியாக தானே இருந்தார். ரெண்டாவது, செங்கோட்டையன் அவர்கள் பெரிய எதிர்ப்பெல்லாம் கிளப்பினாலும் அதிமுகவின் ஓட்டு வங்கியில் அவர் என்ன சேதாரத்தை ஏற்படுத்த முடியும்? ஆனால் அதிமுக பலவீனப்பட்டு விட்டதுங்கிற ஒரு அந்த இமேஜ் அதுல கிரியேட் ஆகும். 2 பகுதியா பார்க்கலாம் சார். நான் 2வது பகுதிக்கு வரேன். ஆனா முதல்ல நீங்க சொன்ன கருத்திலே கூட அது இப்போ நீங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்த பிறகு இது நடக்குது அப்படின்னு நேரத்தை நீங்க ஒரு டைமிங்கை கேள்விக்குள்ளாக்குறீங்க, அல்லது அது ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்றீங்க. ஆனால் அவங்க தான் சொன்னாங்க, கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு சலசலப்புகளையும் சரி செய்து நாம் திமுகவை வீழ்த்த வேண்டும், அதுதான் குறிக்கோளாக இருக்கணும், கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சலசலப்பு அப்படிலாம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றதை பாஜக விரும்பும் அப்படிங்கிறதுக்கு லாஜிக் இருக்கா? ஏன்னா கூட்டணியில் இருக்கிறாங்க, வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதானே இந்த அதிருப்தி குரல் கெடுவோட வருது.